ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாபிஸ் vlogல ஹோம்மேட் சாம்பார் பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம்பார் பொடி நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி அதில் குக் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது சாம்பார் பொடிக்கு நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். சீரகம் 1/2 kg, கசகசா 1/4 கிலோ, சோம்பு 200 கிராம், பொட்டுக்கடலை 200 கிராம், கடலைப்பருப்பு 1/4 கிலோ, வேர்க்கடலை 100 கிராம், மஞ்சள் 2 சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு கைப்பிடி அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம். மிளகு 50 கிராம், மல்லி 200 கிராம். இது எல்லாத்தையும் ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பேனில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். 2 டேஸ்க்கு அப்புறம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து இதை மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். மசாலா அரைச்சி வந்ததுக்கப்புறம் ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ண சாம்பார் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சாம்பார் செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.